வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். நேற்று ஃபுல்லாக சரியான மழைங்க. அப்படியே அடித்து ஊற்றுது. ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இப்படி சைடில் வந்துக்கிட்டு இருந்தேன் மெயின் ரோட்டில். டக்குன்னு ஒரு வீடை பார்த்தேன், யாருமே இல்லை. நல்ல வேலை, அந்த வீட்டில் யாருமே இல்லை. முன்னாடி டேபிள் இருந்துச்சு. சரிட்டு இங்கேயே கொஞ்சம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஃபுல்லாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, அசந்துட்டேன். நைட்டு இங்கேயே தூங்கிட்டேன். பட் எதிர்காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மழை காற்று இந்த ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு பக்கத்தில் பார்த்தா பேக் மேலேயும் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி போர்வையை இப்படி கவர் பண்ணிவிட்டு, எனக்கும் பேகுக்கும் கவர் பண்ணிவிட்டு, இது கொடை இப்படி வச்சிட்டேன். இப்படி எதிர்காற்று வந்தால் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி இது பண்ணிக்க. எப்படி இருக்குது பாருங்கள். வீடு நல்லா இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை. வந்தால் அப்படி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி மழைக்காக தான் ஒதுங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பொருட்காட்சி மாதிரி ஒரு இடத்துக்கு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே தான் போகணும். 10:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மழை வேலை பெய்யுது. ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. ஜஸ்ட் போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் டோல்கேட்டை தாண்டி வந்துட்டோங்க. இங்கே மங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் கேரளா முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி காசர்காடே முடிஞ்சிச்சு. பட் அஃபிஷியலாக மங்களூர் தாண்டினோம்னா இந்த கேரளா முடிஞ்சிச்சு. சரின்ட்டு போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் தான் அந்த 500 மீட்டரில் தான் அந்த நான் சொன்ன அந்த இது இருக்குது. இந்த ஒரு ஃபோர்ட்டுன்னு சொல்லி, இந்த ஃபோர்ட் இல்லை, அந்த பொருட்காட்சின்னு சொன்னேன்ல, அது இருக்குது. அதான் வரும்போது சரி இந்த டோல்கேட் தாண்டி வந்ததை அப்படியே நம்ம காமிச்சிட்டு அப்படியே போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு சேம் எந்த லிஃப்ட்டும் கிடைக்கலங்க. நானே நடந்தே வந்துட்டேன் 10 கிலோமீட்டர். வந்தாச்சுங்க. இந்த டோடி ஹவுஸ். ஆக்சுவலாக இது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க. நான் கூட இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எதுவும் பொருட்காட்சியாக நினச்சேன். ரெஸ்டாரண்ட் அது. சரி, ஓகே, வாங்க போகலாம். நல்லா இருக்குது. இந்த பொருட்காட்சி மாதிரி இருந்துச்சா, சரி ஓகே நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு வந்தேன். இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் தான். நல்லாயிருக்கு. இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. இந்த 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த பொம்மைக்கிட்ட. அதாவது ஃபுல்லாக இந்த காட்டுவாசி மாதிரி தான் இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஹோட்டல் தெரில. ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டா இல்லை தனியாக வேறு ஏதாவது மெனு வேறு மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. பட் நல்லாயிருக்கு. ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த டோடி ஹவுஸ். இந்த மேப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க, நல்லாயிருக்கு. அது மெயினாக அந்த இதுதான். இப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி. ஒரு ஈட்டி தான் உடஞ்சிருக்கு போல், பாவம் சோகத்தில் உட்காந்துருக்காரு. அங்கே நான் நினச்சி வந்தது வேறு. உங்களுக்கு நிறைய காமிக்கலாம், இதே மாதிரி நிறைய உள்ளே இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இது ஹோட்டல் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இன்னும் ப்ராப்ளம் இல்லை. வேறு ஏதாவது மெனு இருந்தால் கேட்டு பார்க்குறேன். வித்தியாசமாக இருந்தால் சாப்பிட்டு போவோம் வாங்க. இப்போ தான் மேப்பில் டீட்டெயிலாக பார்த்தேன். இது கல் கடைங்க.
இந்த சைடில் மெனு போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது கல் கடை. கோகோனட் டோடி மீன்ஸ் வந்து கல்லாம். இப்போ தான் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் போட்டு பார்த்தேன். கல் கடைங்க இது ஆக்சுவலாக. முன்னாடி இந்த ஒருத்தர் பானை வச்சுக்கிட்டு இருந்தார், அதை பார்க்கும்போதே நினச்சிருக்கலாம் இது கல் கடை. ஆக்சுவலாக நான் வந்து இதுன்னு நினச்சேன், பொருட்காட்சி அந்த மாதிரி வேறு ஏதோ சம்திங் நினச்சேன். ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்து இந்த உள்ள மெனு கார்டு கேட்டிருக்கேன், மெனு கார்டும் காமிக்கிறேன். ஃபுல்லாக கல் கடை. நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. 120, 100 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. பட் இது வரைக்கும் நான் கல் டேஸ்ட்டே பண்ணதில்லை. பட் வந்து பண்ணவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது நல்லா இருக்காது, சேனலுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த மெனு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி உட்காந்து அந்த ஆர்டர் பண்ணிட்டு இந்த மெனுவிலேயே போட்டுருக்காங்க பாருங்கள். டோட்டி ஹவுஸ், இந்த கல் பானை மாதிரி. இதில் ஃப்ளேவர் நிறைய இருந்துச்சு பார்த்தேன். இது வந்து சைட் டிஷ்ஷுங்க. இதெல்லாம் க்ரீன் ஷேலட்டு, பைனாப்பிள் டோட்டி, டால் ஃப்ரை, சிக்கன் கபாப். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த கல்லுக்கு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். கல்லுக்கு சைட் டிஷ் ஃபுல்லாக. இது வரைக்கும் ட்ரையே பண்ணதில்லை. நிறைய சைட் டிஷ் இருக்குது ப்ளஸ் கல். ஆனால் கல்லுக்கும் நிறைய ஃப்ளேவர் போட்டிருந்தாங்க. சைடில் நான் உங்களுக்கு மெனு கார்ட்லேயே போடுறேன் பாருங்கள். சரி, ஓகேங்க. நான் வந்து பொருட்காட்சி நினச்சேன், பார்த்தா கல் கடையாக மாறிடுச்சு. எனிவே இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனை ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணால் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.